திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்போதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருநெறிய சைவத்தமிழ் சான்றோர்களே, மாணிக்க வாசகர் குழு அமைப்பினரே, அதில் நாள்தோறும் விளக்க உரை கேட்டு மகிழ்கின்ற நெகிழ்கின்ற நல்லோர்களே, வல்லோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னோடு கருத்துரைகளை கடமை உணர்வோடு கடவுள் அருளோடு கனிவும் பணிவும் கலந்த பக்தி பெருமையோடு வழங்கி வருகின்ற திருமூர்த்தி, ராஜேந்திரன், புருஷோத்தமன் ஆகிய அருமை கருத்தாளர்களே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருநாளில் வணங்கி மகிழ்கின்றேன். மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கின்றேன். நேற்று வரை எமது தம்பி அழகான நம்பி தேவார திருமுறைகளையெல்லாம் உள்ளத்திலே வாங்கி நாமெல்லாம் ஏங்கி ஏற்கும்படியாக திருப்பூவல்லியை சீரும் சிறப்புமாக 4 நாட்களில் 5 பாடலாக தொகுத்தும் வகுத்தும் பகுத்தும் வழங்கினார். இன்று சுழல் முறையிலே 14ஆம் பகுதியாகிய திருவாசகத் தொடர் திருவுந்தியார் என்னை நோக்கி வந்திருக்கிறது. நேற்று வரை தமிழ் தம்பி நம்பியார் வழங்கினார். இன்று அடியேனுக்கு திரு உந்தியார் வந்திருக்கிறது. இது தில்லையில் அருளியது. ஞான வெற்றி என்ற நல்ல கருத்தை இதனுள் அடங்கிய பாடல்கள் காட்டுகின்றது. இறைவன் திருவருளை பெற்றதை கற்றதை மற்றதையெல்லாம் துறந்து இறைவன் திருவருள் பெற்றதையும் கற்றதையும் காட்டுகின்ற வெற்றி பகுதிதான் திருவுந்தியார். இது ஒரு வகையான விளையாட்டு. இதற்கு முன்பகுதியிலே திருப்பூவல்லி என்பது இறை வழிபாட்டிற்கு மலர் பறிக்கும் தொண்டு. இது இறைவன் திருவருளை எண்ணி எண்ணி வியந்து நயந்து விளையாடும் பாங்கிலே அமைந்தது. இது எவ்வகை விளையாட்டு என்றால், சிறு பிள்ளைகள் தங்களுடைய 2 கைகளையும் பக்கவாட்டில் நீட்டி பறவையின் இறகு கொண்டு பறப்பது போல, பறவை தன்னுடைய சிறகினால் இறகினால் பறந்து செல்வது போல, விண்ணில் பறக்கும் பறவைகளைப் போல மண்ணில் பறக்கும் மணித்தமிழ் சிறார்கள் விளையாடும் விளையாட்டு இந்த உந்தியார் என்பது. இதில் உள்ள பாடல் முழுவதும் உந்தி பர என்று வருகிறது. உந்துதல் என்றால் கைகளை அசைத்து கொண்டு முன்னோக்கி நகர்ந்து சுழன்று சுழன்று ஆடுதல்.
சுற்றி சுற்றி வட்டமிட்டு வட்டமிட்டு விளையாடுதல். ஆகையினாலே இது உந்தி பற, உந்தி பறத்தல். அவருக்கு முன்னால் இவரும் இவருக்கு முன்னால் அவரும் என்று சிறு பிள்ளைகள் போட்டி பாட்டு கொண்டு போட்டி மனப்பான்மையுடன் விளையாடும் ஒரு விளையாட்டு தான் உந்தி பற என்பது. அதனால் இதற்கு தலைப்பு உந்தியார். தெய்வம் சார்ந்து இறைவன் புகழை பாடிக்கொண்டே விளையாடிக்கொண்டே இருப்பதனால் இதற்கு திருவுந்தியார் என்று பெயர் வந்தது. இப்போது இதிலே 20 பாடல்கள் இருப்பது, அவற்றை இரண்டாக பிரித்து 10 10ஆக பிரிப்பது எனது பொறுப்பது. எனவே இன்று முதல் 10 பாடல்களை இசையோடு முதலில் சுவைப்போம். அதன் பிறகு அதில் உள்ள கருத்துக்களை அணு அணுவாய், கணு கணுவாய், கரும்பின் கணு கணுவாய், அறிவியலின் அணு அணுவாய் நாம் சுவைத்து மகிழலாம். இப்போது முதல் 10 திருவுந்தியாரிலே முதல் 10 பாடல்கள் இசைப்போமா? திருச்சிற்றம்பலம். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல், வளைந்தது வில்லு விளைந்தது பூசல், உளைந்தன முப்புறம் உந்தி பற. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல், உளைந்தன முப்புறம் உந்தி பற. ஒருங்குடன் வந்தவாறு உந்தி பற. ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்த்தம் கையில், ஓரம்பே முப்புறம் உந்தி பற. ஓரம்பே முப்புறம் உந்தி பற. ஒன்றும் பெருமிகை உந்தி பற. ஒன்றும் பெருமிகை உந்தி பற. உந்தி பற உந்தி பற. தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும், அச்சு முறிந்ததென்று உந்தி பற. தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும், அச்சு முறிந்ததென்று உந்தி பற. அழிந்தன முப்புறம் உந்தி பற. அழிந்தன முப்புறம் உந்தி பற. உந்தி பற. உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு, உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு, எய்யவல்லானுக்கே உந்தி பற. எய்யவல்லானுக்கே உந்தி பற. இளமுளை பங்கன் என்று உந்தி பற. இளமுளை பங்கன் என்று உந்தி பற. உந்தி பற. சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள், சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள், ஓடியவா பாடி உந்தி பற. ஓடியவா பாடி உந்தி பற. உருத்திரநாதனுக்கு உந்தி பற. உருத்திரநாதனுக்கு உந்தி பற. திருமால் அவிப்பாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பற. சாவாதிருந்தான் என்று உந்தி பற. சதுர்முகன் தாத என்று உந்தி பற. உந்தி பற. சதுர்முகன் தாத என்று உந்தி பற. உந்தி பற. வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பற. உந்தி பற. கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பற. கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பற. உந்தி பற. பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னேடி உந்தி பற.
பனைமுலை பாகனுக்கு உந்தி பர, பனைமுலை பாகனுக்கு உந்தி பர, புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி, புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி, மறந்தனில் ஏறினார், மறந்தனில் ஏறினார் உந்தி பர, உந்தி பர, வானவர் கோன் என்றே உந்தி பர, வானவர் கோன் என்றே உந்தி பர, வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சினவா பாடி உந்தி பர, வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சினவா பாடி உந்தி பர, உந்தி பர, தொடர்ந்த பிறப்பற உந்தி பர, தொடர்ந்த பிறப்பற உந்தி பர, உந்தி பர, உந்தி பர, உந்தி பர, உந்தி 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 பர, உந்தி பர என்று சிறு பிள்ளைகள் ஓட்டம் ஓட்டமாக ஆடி பாடி ஆரவன் ஆலமுண்ட பெருமான் புகழை இதிலே பெரும்பகுதியாக இந்த 10 பாடல்களிலுமே சிவன் முப்புறம் எரித்த நிகழ்ச்சியே. முப்புறம் எரி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீர, முப்புறம் எரி செய்த அச்சிவன் என்று முப்புறம் எரித்த பெருமான். பொன்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை என்று 3 கோட்டைகளை இயங்கும் விண்ணகத்து இயங்கும் கோட்டைகளாக கட்டி கொண்ட அந்த முப்புறம் எரித்ததைத்தான் இங்கே மாணிக்கவாசகரும் அங்கே அருணகிரியாரும் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். அதையே கவி காளமேக புலவரும் சொல்லற்கு இனிய கழுக்குன்றரே, சொல்லற்கு இனிய கழுக்குன்றரே, உம்மை சொல்ல என்றால் அல்லல் பிறப்பு பிழைத்து விட்டீர். முப்புற ஆதியர் மேல் அன்று வில்லை குனித்து எய்ய மாட்டாமல் பல்லை திறந்து விட்டீர். இதுவோ இதுவோ வெள்ளை குனித்து எய்ய மாட்டாமல் பல்லை திறந்து விட்டீர். இதுவோ நும் படைத்திறமே என்று நகைச்சுவையாக வியந்து பாராட்டுவது போலவும், சிவன் அஞ்சி நடுங்கி பின்வாங்கியது போலவும், வில்லை குனித்து எய்ய மாட்டாமல் நீர் அந்த வேளை தன்னில் பல்லை திறந்து விட்டீர். இதுவோ நும் படைத்திறமே. சொல்லற்கினிய கழுக்குன்றரே, திருக்கழுக்குன்றது பெருமானே, உம்மை சொல்ல என்றால் அல்லற் பிழைப்பு பிழைத்து விட்டீர். உங்களை பெருமையாக பாடலாம் என்று பார்த்தால் நீ துன்பமான இழிவான செயலை செய்து விட்டிருக்கிறாய். முப்புற ஆதியர் மேல் அன்று வில்லை குனித்து எய்ய மாட்டாமல், முப்புறம் இருக்கின்ற அந்த 3 அரக்கர்களை வில்லெடுத்து அடிப்பாய் என்று பார்த்தால், நீர் அந்த வேளை தன்னில் நீங்கள் அப்பொழுது என்னதான் செய்தீர் என்றால், வில்லை குனித்து எய்யவில்லை, பல்லை காட்டி விட்டீர். பகைவனிடத்திலே பல்லை காட்டினா என்ன பொருள்? அவனுக்கு வீரம் இல்லை என்பதாகிவிடும். பல்லை திறந்து விட்டீர். இதுவோ இதுவோ நும் படைத்திறமே என்று வியப்படைகிறார். அப்படிப்பட்ட முப்புறம் எரித்த நிகழ்ச்சியைத்தான் அருணகிரியாரும் கைத்தல நிறை கனி அப்பமோட அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும். முப்புறம் எரி செய்த
அச்சிவன் உரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா என்று முருகனை பாடுவதா இருந்தாலும் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் என்று சிவனே முப்புறம் எரித்தான் என்பதும் அதுவும் சிரித்தே எரித்தான் என்பதும் இங்கே அருணகிரியார் தெரித்தே காட்டியிருக்கின்றார். அதை மீண்டும் இப்பாடலில் சுவைத்தே மகிழ்வோம். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பர. வில்லு வளைந்தது, விளைந்தது பூசல், போர் ஏற்பட்டது. உழைந்தன முப்புறம், முப்புறம்னு அழிந்து போய்விட்டது. அடுத்தது ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பர. 3 கோட்டைகளும் பொன் கோட்டையும் இரும்பு கோட்டையும் வெள்ளை கோட்டையும் எல்லாம் ஒரே நேரத்தில் வெந்து விட்டது. ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்தம் கையில் ஒரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. அதே முப்புறம் எரித்த நிகழ்ச்சியைத்தான் இந்த பாடலிலும் 2ஆம் பாடலிலும் சொல்லுகிறார். ஈரம்பு கண்டிலம், 2 அம்பு எடுத்து அடிக்கல. ஒரு அம்பு தவறி போய் மற்றொரு அம்பு எடுத்து அடிச்சு 2 அம்பு ஆகல. ஏகம்பர் அவர் காஞ்சிபுரத்திலே ஏகம்பரம் என்கிற மரமாகவும் இருக்கிறார். இப்போதும் இவர் ஈரம்பு எழுத்தில்லை, ஏகம்பர், ஒரே ஒரு அம்பு வைத்திருப்பார். ஏகம்பர் தானே. ஏகம்பர் என்பது அங்கேயும் காஞ்சிபுரத்து சிவனையும் குறிக்கிறது. இங்கே நம்ம கருணை வடிவாக இருக்கின்ற மாணிக்க வாசகருடைய தமிழ் சொல் சுவையும் ஒரே அம்பு உடையவராக தம் கையில் ஓரம்பே முப்புறம் எரித்தது. அவர் வச்சிருந்த ஒரே ஒரு அம்பு, சிவன் விட்ட அம்பே முப்புறத்தை அழித்தது. பொன்கோட்டை, வெள்ளி கோட்டை, இரும்பு கோட்டை 3ஐயும் அழித்தது. ஓரம்பே அழித்தது. ஒன்றும் பெருமிகை உந்தி பர. அவருக்கு அந்த ஒரு அம்பு கூட மிகுதி தான், வேண்டாம் தான். என்ன, அம்பு எடுத்து இருக்கவில்லை, அழகாக சிரித்தே எரித்தார். ஆகையினால ஓரம்பு ஈரம்பு கண்டிலம், அழகான சொற்கள். ஈரம்பு கண்டிலம், 2 அம்பு பார்க்கவில்லை அவர் கையில். ஏகம்பர், அவர் ஏகாம்பரநாதர் இறைவன். அதே நேரத்திலே ஏகம்பர், ஒரே ஒரு அம்பு வைத்திருக்கிறார். ஓர் அம்பே முப்புறம் இழித்தது. அந்த ஒரு அம்பு கூட மிகுதியே சிரித்தே அழித்து விட்டார் அல்லவா. ஆகினாலே அதுவும் மிகுதியே ஆகும் என்று இந்த பாடல் அதே முப்புறம் எரித்ததை வேறு கோணத்திலே அலசி ஆய்ந்திருக்கிறது. அடுத்தது தச்சு வீடு தல்லம் தாமடியிட்டல்லம் அச்சு முறிந்ததென்று உந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர. தச்சு விடுத்தலும், விடுபட்ட கட்டுகளாம் தளர்ந்தது. தாமடி இட்டலும், தாமே அடி வைத்ததும். அச்சு முறிந்ததென்று உந்தி பர, அந்த தேருடைய அச்சு முப்புறம் எரிக்க போகும்போது முறிந்தது. அங்க முறிந்த இடத்துக்குத்தான் அச்சு இருபாக்கம், அச்சிறுபாக்கம், அச்சு இருபாக்கம், ஆட்சீஸ்வரர் இறைவன். அச்சு இருபாக்கம், வண்டியின் அச்சு முறிந்த பகுதி. ஆகையினாலே அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே, அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே என்று திருஞான சம்பந்தர் இந்த அச்சிறுபாக்கம் பதிகத்திலே அழகாக காட்டியிருக்கின்றார். இப்படியாக 3 பாடல்களை முடித்தோம். இனி 4ஆம் பாடல். உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர. உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுளை பங்கன் என்று உந்தி பர என்று அவருடைய உருவக்காட்சியை வர்ணிக்கிறது. உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு, அந்த முப்புறத்திலே 3 பேரையும் காவலாக கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர. இதை அம்பு எதிலே வல்ல சிவபெருமான். உய்யவல்லார் அந்த 3 பேர், எய்யவல்லார் சிவன். ஆக உய்யவல்லார் எய்யவல்லார். உய்யவல்லார் தப்பி பிழைக்க வந்தவர்கள்,
முடிந்தவர்கள். எய்ய வல்லார் அம்பு குறிபார்த்து அடிக்கின்றவர் என்று 2 அழகான சொற்கள், உய்ய வல்லார் எய்ய வல்லார் என்று. அது உந்தி பர, அப்படி பறக்க வேண்டும். இளமுலை பங்கன்று உந்தி பர, 4வதாக அமைந்திருப்பது இளமுலை பங்கன் என்பது என்று சொல்லி உமையொரு பாகமுடைய பெருமானை போற்றி வணங்கி நீ பாடுக. உந்தி பர சாடிய வேள்வி சரித்திட, சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஒடியவா பாடி உந்தி பர, ஒரு திறநாதனுக்கு உந்தி பர. இங்கே இறைவன் ஆலகால நஞ்சம் உண்டு, அந்த தக்கன் செய்த வேள்வி சரியும்படியாக தேவர்களெல்லாம் அஞ்சி நடுங்கி ஓடும்படியாக போனானே என்று உந்தி பர, ஊருத்திர நாதனுக்கு உந்தி பர. இந்த 33 கோஷ்டி தேவர்களுக்கும் நீ பரப்பாயாக, முந்தி பரப்பாயாக. உருத்திர சன்மனுக்கு உந்தி பர. ஆ திருமால் அவிப்பாகம் கொண்டு அன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பர, சதுர்முகன் தாது தான்கு அதை என்று உந்தி பர. திருமால் அவிப்பாகம் கொண்டன்று சாவாதிருந்தா என்று உந்தி பர, சதுர்முகன் சாதை என்று உந்தி பர, உந்தி பர. திருமாலே அந்த அவிப்பாகத்தை கொண்டான், ஆகையினாலே சாவாதி இருந்தான் என்று உந்தி பர. அந்த பெருமாள் சாகாதிருக்கின்றாரே. சதுர்முகன் தாதை என்று உந்தி பர. 4 வேதங்களும் 4 முகங்களாக அமைந்திருக்கின்ற பெருமானே நீ எழுந்திருக்க என்று. திருமாலின் தொப்புளில் இருந்து ஒரு தாமரை கொடி வந்து அதிலே ஒரு பூ பூத்தது, அங்கேதான் திருமால் தோன்றினார் என்பது இந்த நிகழ்ச்சியிலே சுட்டப்பட்டிருக்கிறது. வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பர, காலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர. வெய்யவன் என்க வெயில் தருகின்றவன் வெய்யவன், பகலவன் தங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பர. அந்த ஆயுர்வாகத்தை எடுத்து உண்ணலாம் என்று திரட்டினானே கதிரவன், அவன் கையை தரித்தான் என்று உந்தி பர என்று அதை வன்மையாக சாடுகிறார். காலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர. இந்த திருமால் அவிப்பாக வாங்காது சென்று விட்டான், அதனால வேதமே கலங்கிவிட்டது என்னும்படியாக நீ உந்தி பர. அடுத்த பாடல். வெய்யவன் அங்கி விளங்கும் விழுங்க திரட்டிய, வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தெரித்தான் என்று உந்தி பர, உந்தி பர. எந்திர இதிலே அழகாக வெண்ணெய் எடுத்து உருட்டி காண்டது போல இங்கே பாடல் சுவைபட வந்திருக்கிறது. கையை தரித்தான் என்று உந்தி பர. கலங்கிற்று வேள்வி என்று கருதி உந்தி பர, கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர. அதனால் தக்கன் செய்த வேள்வியே 4 பக்கம் சிதறி போய்விட்டது. பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னே உந்தி பர, பணமுலை நாதனுக்கு உந்தி பர. இங்கே பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கன், பார்ப்பதி பெண்ணை பழையாக சொல்லிவிட்டான். பார்ப்பது என்னேடி உந்தி பர, அவளை பார்ப்பது என்னடி உந்தி பர. பனைமுலை பாகனுக்கு உந்தி பர. திருமாலுக்கு அந்த பாகத்திலே வந்திருக்கிறது. புரந்தரனார் ஒரு துதியில் ஏகி
மறந்தானில் ஏறினார் உந்தி பெற வானவர் கோன் என்றே உந்தி பெற. புரந்தரனார் ஒரு பூங்குயிலாக வந்தார். அது வசிட்டருடைய பட்டத்தாட்சி அடைய வேண்டும் என்று எழுது. பார்த்தனில் எறிந்தார் உந்தி பெற. இரண்டாவது முறை வரும்போது பெருமாள் அவரை அழைத்து விட்டார். அடுத்ததாக இறுதி பாடல். வெஞ்சின வேள்வி வியர்த்தரண தலையினை சுஞ்சினவா பாடி உந்தி பெற தொடர்ந்த பிறப்பற உந்தி பெற. பெரும் சினம் கொண்டு வேள்வி நடத்தினானே தக்கன், அங்கு வியாக்கிரதனால் தலைவனாக தங்கினார். அதை சொல்லி தொடர்ந்து நம்முடைய பிறப்பெல்லாம் நீங்கும்படியாக, நன்மைகள் எல்லாம் தேங்கும்படியாக, தீமைகள் எல்லாம் நீங்கும்படியாக இறைவன் அருள் நமக்கு என்றும் நிலைத்திருக்க வேண்டும். மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். திருமுறையே சைவ நெறி கருவூலம் தென் தமிழின் தேன்பாகு ஆகும். திருமுறையே கைலையின்கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். திருமுறையே நடராசன் கரம் பொருந்த எழுதி அருள் தெய்வ நூலாம். திருமுறையே சொகேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால் என்று